கருணாநிதி எப்பவுமே எதிர்கட்சியான ஒரு விஷயம் சொல்லுவார். காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறை அப்படிம்பார். அப்படி இல்லைன்னு காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது. திமுக ஆட்சி காலத்துல காவல்துறை மிகவும் மோசமாக நடத்தப்படுவார்கள். அவர் வீட்டு ஏவல் நாயாக தான் காவல்துறையினர் திமுகவில் செயல்பட. சென்னை பிரஸ் கிளப் இருக்கிறதே டேனி விமானம் கேடி பிரதர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது, ஹிந்துவோட கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் கண்ட்ரோல் இருக்குது. அவங்க எப்படி பேசுவாங்க? போலீஸ் கொடுத்து வலிப்பு, முதல்வர் சொன்னது ஹார்ட் அட்டாக், இவங்க வலிப்புல கீழே விழுந்து இறந்துட்டாப்னு இவங்க சொல்றாங்க. ஸோ முதல்வருக்கும் இவருக்கும் சொல்றதுலே மிகப்பெரிய துறை தானே போலீஸ் துறை. ஒரு பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் தான் மிகப்பெரிய பாதிப்பை திருப்பி தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. காவல்துறைங்கிறது இவருக்கு கீழே தான் இருக்கு, முதல்வரோட கீழே தான் கட்டுப்பாட்டு தான் இருக்கு. எப்படி இருக்கு? கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா? இல்ல, இது பொம்மை முதல்வர் சொல்லிட்டேங்க, அவர் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. இந்த செயல்பாடு முதல்வர் தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன், இரும்பு கடம் கொண்டு எது வந்தாலும் அடக்குவேன் என்று ஸ்டாலின் சொல்வது வெறும் ஒரு அறிக்கையாக இருக்கிறது, செயல்பாடாக இருக்கிறது தவிர அவர் செயல் எந்த விஷயத்தையும் ஈடுபட முடியாது. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். லாக்அப் டெத் மரணம், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் சொல்லிட்டு இப்ப தமிழகத்துல ஒரு பெருசா பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. இந்த பின்னணிக்கு போறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இது எத்தனாவது லாக்அப் டெத்? இது எனக்கு தெரிந்து கணக்கில் சொல்லப்பட்டது ஒரு 24, 25 சொல்றாங்க. கணக்கில் வராது நிறைய இருக்கும். ஏன்னா கருணாநிதி எப்பவுமே எதிர்கட்சியான ஒரு விஷயம் சொல்லுவார். காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறை அப்படிம்பார். அப்படி இல்லைன்னு காவல்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது. அதாவது அவர் ஆட்சிக்கு இல்லாத போது, எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த விமர்சனங்கள்லாம் கருணாநிதி முன்வைப்பார். ஆனால் அவரோட ஆட்சி காலத்தில் தான் பல மரணங்கள், பல அரசியல் கொலைகள் எல்லாமே நடைபெற்றது. அது இல்லாமல் இந்த நிகழ்வுகள் நீங்க பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு அவர் தாய் தந்தையை போலீஸ் அதிகாரிகள் கூட்டி சென்று மிரட்டி வீட்டில் விட்டுட்டு அவர்கள் கொலை இது கொலை இல்லைன்ற மாதிரி சொல்ல வைப்பதற்கான முயற்சி நடந்தது என்று விஷயம் சொல்லப்பட்டது. தம்பியை அடிச்சாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. ஆமா, தாய் தந்தையும் அழைத்து சென்று துன்புறுத்தப்பட்டு இது இப்ப இல்ல, நீங்க உதயகுமார் கொலைன்னு ஒரு கொலை இருக்கு தெரியுமில்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதுலயே இப்படிதான் உதயகுமாரை கொண்டப்புறம் அந்த காவல்துறை நேரா தாய் தந்தையை அழைத்து சென்று மிரட்டி அவன் பையனே இல்லைன்னு சொல்ல வச்சாங்க. சோ காவல்துறையை ஏவல் துறையாக உபயோகப்படுத்துவது திமுக, அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. நான் ஏடிஎம்கே பாராட்டுறேன் அப்படிலாம் இல்லை, அந்த விஷயத்தை சொல்றேன். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல எப்பொழுதுமே காவல்துறை சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் ஜெயலலிதா. ஆனா திமுக ஆட்சிக்கு விட்டால் அந்த வட்ட செயலாளர் பேச்சை தான் இன்ஸ்பெக்டர் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இது ஒரு அவலமான நிலை. இது எப்பவுமே திமுக ஆட்சி காலத்துல காவல்துறை மிகவும் மோசமாக நடத்தப்படுவார்கள். அவர் வீட்டு ஏவல் நாயாக தான் காவல்துறையினர் திமுகவும் செயல்படுவார். நீங்க சொன்னதும் இப்ப அண்மையில இந்த கொலை இருக்குல்ல, அஜித்குமார் அவர்கள் அந்த மரணத்துல அண்ணாமலை அவர்கள் சமூகத்துல வலைத்தள போறப்ப திமுகவும் சேர்ந்து, அங்க இருக்கிற ஆட்கள், திமுக ஆட்களும் சேர்ந்து இதை மறைக்க பாக்குறாங்கிறாங்க. பத்திரிகை செய்திகளை பார்த்திருப்போம். அவரை கொண்டு போறது அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் முன்னாள் கவுன்சிலர், திமுக சேர்ந்த கவுன்சிலர் கார்ல கூட்டு போயிட்டு வந்ததாகவும் சொல்றாங்க. அந்த திமுக பங்கு இருக்காதுல்ல. ஆமா, திமுக கவுன்சிலர் தான் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, கூட்டிட்டு போயிருக்காரு, பேசியிருக்காரு. இதற்கு அவர் கார்ல தான் கூட்டு போகணும் வேற பேசியிருக்காங்க. உடனே பாஜக, அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி சேர்ந்தவர் போராட்டம் நடத்தி போலீஸ் வண்டியில தான் கூட்டு போனோம், நீ கார்ல கூட்டு போக கூடாது போற விஷயங்கள் ஈடுபட்டாங்க. இதுல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மக்களுக்காகவும் விளிம்புநிலை மக்களுக்காகவும் நாங்கள் போராடுவோம் என்று சொன்ன கம்யூனிஸ்ட் காணவில்லை. நாங்கள் விளிம்புநிலை மக்களுக்காக பேசுவோம் என்று சொன்ன விடுதலை சிறுத்தை காணவில்லை. உரத்த குரலே எல்லா இடத்திலும் பேசுவோம் என்று சொன்ன மதிமுகவின் வைகோ காணவில்லை. இவன் யாரும் கூட்டணி கட்சியெல்லாம் காணவில்லை. ஆனால் இதே கொரோனா காலகட்டத்தில் பிலிக்ஸ் என்பவர் தந்தையும் மகனும் கொல்லப்பட்ட சாத்தான்குளத்துல கொல்லப்பட்ட போது இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் உதயநிதி ஸ்டாலின் போய் புரட்சி செஞ்சாரு, குரல் கொடுத்தாரு, வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொன்னாரு. விசிக திருமாவளவன் ஒரு பக்கம் போராட்டம், இடதுசாரிகள் ஒரு பக்கம் போராட்டம் எல்லாம் பொங்கி எழுந்தார்கள். கோவன் போன்றவர்கள்லாம் பாட்டு பாடி தப்படித்து பாட்டு பாடி பார்த்தாயா இந்த அராஜகமான அரசுலாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனா இப்போ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க.
இந்த ஊடகங்கள் என்பவர்கள் எலும்பு துண்டு போடக்கூடிய எலும்பு ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அது கூட இந்த பிரச்சனையை பெரிய அளவில் பேசவில்லை, பெரிய அளவில் செய்தியாக்கவில்லை. ஆனால் சிறு ஒரு விஷயம் ஏற்பட்டாலே கூட கருத்து நடத்துவார்கள், ஒரு பெரிய கருத்தரங்கத்தை நடத்தி மக்கள் மன்றத்தை நடத்துவார்கள். அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா விவாத மேடையிலே பல நாட்கள் விவாத மேடை நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த முறை இந்த அஜித்குமார் மரணத்திற்கு எந்த விதமான தாக்கமும் எந்த ஊடகம் செயல்படுவது. அது மட்டும் இல்லை, மாற்றத்துக்கான ஊடக சங்கம், தென்னிந்திய யூனியன் சங்கம், பத்திரிகையாளர் சங்கம், அதுக்கு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம், உழைக்காத பத்திரிகையாளர் சங்கம், டுபாக்கூர் பத்திரிகையாளர் சங்கம் எல்லாமே அறிக்கை விடுவாங்க உட்காந்துக்கிட்டு. பார்த்தாயா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, பார்த்தாயா காவல்துறை எப்படியெல்லாம் செயல்படுகிறதுன்ட்டு. இன்று எந்த ஒரு பத்திரிகை சங்கமோ இல்ல நற்றப்பேர் பத்திரிகையாளர் சங்கமோ ஒரு அறிக்கை கூட வெளியிடல. என்ன காரணம்? எல்லாமே இப்ப நீங்க சென்னை பிரஸ் கிளப் பாக்குங்க, சென்னை பிரஸ் கிளப்ல என் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க, ஆசிஃப், மணிகண்டன் போன்றவெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க அப்பெல்லாம் பயங்கரமா பொங்குனாங்க, எல்லாம் செயல்பட்டார்கள். சென்னை பிரஸ் கிளப் இப்ப இருக்கிறதே தயாநிதி மாறன் கேடி பிரதர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது, ஹிந்துவோட கண்ட்ரோல்ல இருக்குது, அதுக்கப்புறம் நக்கீரன் கோபால் கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க எப்படி பேசுவாங்க? அப்போ அவங்க மாற்றத்திற்கான ஊடக சங்கம் இருக்கும்போது பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டார்கள். இப்போ சென்னை பிரஸ் கிளப் இவங்களோட கண்ட்ரோல் இருக்குன்னா இவங்க அறிக்கை விடணும், அறிக்கை விடல, மௌனியாக வாய் மூடி மௌனியாக இருக்கின்றார். இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தால் பொங்கி எழுவார்கள். அண்ணாமலை ஒரு சின்ன விஷயத்தை பேசிட்டார், விஷயத்தை விமர்சித்துட்டார்ன்றதுக்காக, கார்த்திகை சேரவனை விமர்சித்தார்ன்றதுக்காக வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய மேடை அமைத்து எல்லா பத்திரிகையாளர் சங்கம், செய்தி வாசிப்பாளர் சங்கம், ஆங்கர் சங்கம் எல்லாம் செஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே, இதுக்கு ஏன் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல? ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலை மனிதர் ஒரு இணைந்தவன் கொல்லப்பட்டிருக்கிறான், அதுக்கு என்ன நீங்க செய்யவில்லை? இது கொலைதான். இது ஆமா, இது நீங்க சொல்ற மாதிரியே இந்த இது கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, பட் இது ஒரு கொலைன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லிருக்காங்க? 18 மணி நேரம் வித்து அடித்திருக்கிறார்கள். அஜித்குமார் தம்பி முன்னாடியே அடிச்சிருக்காங்க. அடித்து பதில் நீ சொல்லு அப்படின்னு இவனையும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, தம்பியும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அப்படியாவது பதில் சொல்லுவானா? தம்பியை துன்புறுத்துவதை பார்த்து அவன் பதில் சொல்லுவானா? அந்த நகை திருடிய விஷயத்தை பேசுவானா என்று அவனை துன்புறுத்திருக்கான். அவன் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அது இல்லாமல் குடிக்க தண்ணி கேட்ட போது மிளகா பொடியை கலந்து தண்ணியை கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க கூட சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகு முதல்வர் என்ன சொல்றாரு? இது ஹார்ட் அட்டாக், இது மாதிரி போலீஸ் கொடுத்து வலிப்பு. முதல்வர் சொன்னது ஹார்ட் அட்டாக், இவங்க வலிப்புல கீழே விழுந்து இறந்துட்டாப்னு இவங்க சொல்றாங்க. சோ முதல்வருக்கும் இவருக்கும் சொல்றதுலே மிகப்பெரிய துறை தானே போலீஸ் துறை. இன்னொரு விஷயம் நீங்க சொல்ல மறந்தேன். முந்தா நாள் தான், நேற்று முந்தினம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நேற்று சங்கர் ஜிவால் சார்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கான மீட்டிங் நேற்று நடைபெற்றிருக்கு. ஸ்டாலின் தலைமையிலே நடைபெற்றிருக்கு, முதல்வர் தலைமையில் நடைபெற்றிருக்கு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகவும் கண்ணியமான துறை காவல்துறை. அங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பவர்களுக்கு மிகவும் மரியாதையாக செயல்படுகிறது தமிழகத்தின் காவல்துறை. இந்தியாவிலே சிறப்பாக செயல்படுவது காவல்துறை, தமிழகத்தின் காவல்துறை. அதான் இந்த காவல்துறை மிகவும் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு முந்தா நேற்று ஒரு சம்பவத்தை மூடி மறைத்து, அதாவது முழு சோட்டிலே பூசணிக்காய் மறைக்கலாம், கைப்பிடி சோட்டிலே பூசணிக்காய் மறைக்கிறாங்க. மறைத்து இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்காத போலவும், இதெல்லாம் சாதாரணமா விசாரணை போது நடக்குமே அப்படின்றத போலவும் சொல்லிக்கிறாங்க இவங்க எல்லாம். இன்னும் 8 மாசம் தான் இருக்கு தேர்தல் வர்றதுக்கு. நீங்க சொல்ற மாதிரியே பார்த்திருப்போம். இதே விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு குதிரை இது பண்ணிட்டு இருந்தவர் இதே லாக்அப் டெத் மரணம் தான். அப்பயும் பெரிய இதா இருந்துச்சு, ஆனா காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இப்ப இந்த மரணம் நடந்திருக்கு. இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா? ஏன்னா இவ்வளவு தைரியமா பச்சையா நீங்க சொல்ற மாதிரி அப்ப சட்டமன்றத்துல மாத்தி சொன்னாரு. இப்ப நீங்க சொல்றீங்க போலீஸ் வலிப்புங்கிறது, இவரு ஹார்ட் அட்டாக்ங்கிறாரு. இந்த மாதிரி மாத்தி பேசுறது, இந்த லாக்அப் மரணம்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி. சிதம்பரம் பத்மினி லாக்அப்ல கொடூரமாக பாலியல் வன்முறை பண்புணர்ச்சி செய்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாங்க. அப்பவும் லாக்அப் எனக்கு தெரிஞ்ச திமுக ஆட்சி நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ லாக்அப்ல இது போன்ற செயல்பாடுகள் பல திரைப்படங்கள் அது கேலிக்குரிய காட்சியாகவே வர ஆரம்பித்து விட்டது. நீங்க சேஃப்டியா இருக்கணும்னா காவல்துறை நிலையத்துக்கு போகாதீங்க அப்படின்னு. அப்புறம் கூட இப்போ 7 மணிக்கு மேல பெண்கள் காவல் நிலையத்துக்கு போகக்கூடாத லெவலெல்லாம் இப்போ சட்டம் போட வேண்டிய சூழ்நிலை, சட்டம் வர லெவலுக்கு தமிழக போலீஸ் அவ்வளவு சீரும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனா ஜெயலலிதா காலத்துல இது இரும்பு கடம் கொண்டு ஒடுக்குவாங்க, பயங்கரமா பயப்படுவாங்க ஜெயலலிதாக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா திமுக வட்ட செயலாளர் பண்ணுவோம். கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளியும் ஒரு மனைவியும் இது மாதிரி லாக்அப் பிரச்சனையில மிகப்பெரிய அவதியுற்று செய்திகள்லாம் வந்தது. சோ இந்த செயல்பாடு முதல்வர் தன்னோட நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன், இரும்பு கடம் கொண்டு எது வந்தாலும் அடக்குவேன் என்று ஸ்டாலின் சொல்வது வெறும் ஒரு அறிக்கையாக இருக்கிறது, செயல்பாடாக இருக்கிறது தவிர அவர் செயல் எந்த விஷயத்தையும் ஈடுபட கிடையாது. அவரே வருதா இல்ல ஏங்க, அவருக்கு ஏடிஜிபி கைதானது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. அப்பேற்பட்ட அதிகாரி முதல்வராக தானே இருக்கிறாரு அவரு. ஏடிஜிபி ஜெயராமன் கைதையே டிவியில பார்த்தானுங்க சங்கர் ஜெவாலுக்கே தெரிஞ்சுது, அவருக்கு நேராக தெரிஞ்சுது.
ஒரு ஏடிஜிபி வந்து இங்க இருக்கிற திருவள்ளூர் அரசு இருக்காரு, டிவியில பார்த்து சங்கர் ஜெயவால் வந்து காவல்துறை தலைவருக்கு அப்பதான் தெரியுது. அவருக்கே அப்பதான் தெரியும்னா ஸ்டாலினுக்கு அப்ப தெரியும். ஒரு பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் தான் மிகப்பெரிய பாதிப்பை திருப்பி திருப்பி தமிழகத்துக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. செயல்படுத்துவதே வந்து மாப்பிள்ளைன்னா அப்போ வந்து இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவரும் செயல்படுவது கிடையாது. நேற்று உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, புள்ளி வரும் விஷயங்கள் எல்லாம் நாங்க தான் வெளியிடவா சொல்லுவோம். இந்த காவல்துறை நிகழ்வுல எவ்வளவு கொலைகள் நடந்திருக்குது, எல்லாம் புள்ளி வரம் கொடுங்களேன். உதயநிதி புள்ளி விவர நிகழ்ச்சி பேசினால உதயநிதி, நாங்க வந்து எங்க ஆட்சியில் தான் எந்த மறைவும் இல்லாமல் எல்லா புள்ளியும் வெளியிடுவோன்ட்டு. ஆனா இவர்கள் வந்து என்ன சொல்றாரு, இது மாதிரி சொல்லும்போது மரணங்கள் சாதாரணமான விஷயம் ஸ்டாலின் சொன்னால. இதே மாதிரிதாங்க போன வாரம் ஒரு பெண் குழந்தை வந்து சிறுத்தை தாக்கிச்சு உடுமலைப்பேட்டையில. அப்ப அந்த அமைச்சர் என்ன சொன்னாரு, விலங்குன்னா தாக்கதான் செய்யும், அதுக்கு தாங்க ஏற்படு கொடுத்துடுறாமே, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. இவர்களுக்கு மரணம் என்பது சாதாரண விஷயமாகிவிட்டது. இந்த ஆட்சிக்காரர்களுக்கு பொதுமக்களோ இல்ல விளிம்பு நிலை மனிதர்களோ இல்ல யாரால் மரணம் அடைந்தாலும் அது சாதாரண விஷயம் தானே. இது என்ன சொல்றீங்க? இதேதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த சாத்தான்குளம் மரணம் அப்ப ஆர் ராசா அவர்கள், இப்ப திமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கிறவர் வந்து எல்லா ஆட்சியிலும் இது நடக்கும், ஆனா முதல்வரா இருக்கிறவரு அவர் கீழே இருக்க அந்த காவல்துறைய அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கிறது தான் பெரிய விஷயமே, அதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப வந்து ஆளுகிற ஏடிஎம்கே ஆட்சி குறை சொன்னார். இப்ப இவர் நீங்க சொல்ற மாதிரி மாத்தி பேசுறாரு, எந்த ஆக்ஷனும் எடுத்த அப்ப இவரோட ஆட்சி எப்படி இருக்கு? அதான் 6 சஸ்பெண்ட் நடந்திருக்கின்றாங்க, கைது செய்யப்பட்டுறாங்களா, இதெல்லாம் கண் துடைப்பு தான். இது வந்து இந்த விசாரணை என்பது எந்த அளவுக்கு போகும் என்பது தெரியல. நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு மாதிரி போச்சே தவிர ஊடகங்கள்ல இது பெரிய அளவில் கேரி பண்ணவே இல்லை. இந்நேரத்துக்கு வந்து இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ இல்ல பாரதிய ஜனதா ஆட்சி உத்தரப்பிரதேசில லக்னோல ஏதாவது குக்கிராமத்துல ஒரு சம்பவம் நடைபெற்று இருந்தால் வந்து உடனே வந்து இங்க வந்து மிகப்பெரிய மாலை நேரங்கள்ல வந்து மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கும். எல்லா தொலைக்காட்சிகள் வந்து இவங்க பண்ற தப்ப மறைக்கிறதுக்கு பெரிய பக்கபலமா இருக்கா? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா மறைமுகமாவே பெண் என்ற அமைப்பு தானே இவங்க பத்திரிகை துறை அமைப்பா இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு தொலைக்காட்சியில ஒரு நெறியாளர் வந்து ஒரு டிபேட்ல வந்து கொஞ்சம் பாஜக ஆதரவா ஏதோ பேசிட்டாரு. அந்த பெண் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி அந்த தொலைக்காட்சியின் சிஇஓவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. இவர் என்ன பாஜகவின் வலதுசாரியாக செயல்படுகிறாரு, இவரை கொஞ்சம் கண்டிக்கவும் அப்படின்னு அந்த சிஇஓவுக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த சிஇஓ அந்த மெசேஜ் எனக்கு காட்டுறாரு. இது பாருங்க சார், இப்படி எல்லாம் வருது மெசேஜ். கொஞ்சம் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியாவோ இல்ல யாருக்கும் ஆதரவாக செயல்பட்டாலே. ஆனா இவங்க தானே வந்து பார்த்திருப்போம், நம்ம வந்து பத்திரிகையாளருக்கு நண்பர்கள், நாங்கள் அடக்குமுறை ஏவல் முறையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், பத்திரிகையை வந்து சுதந்திரமா செயல்பட விடுவோம் அப்படிங்கிறாங்க. பத்திரிகை துறைக்கு நம்ம அதுக்கும் போனோம். பத்திரிகை துறைக்கு வந்து இவர்கள் ரிட்டையர் ஆன ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு பென்ஷன் தருவதில் மிகப்பெரிய தாபத்தை ஏற்படுத்துகிறார்கள். பல சீனியர் பத்திரிகையாளருக்கு இன்னும் பென்ஷன் போவே இல்லை, பென்ஷன் ஒதுக்கீடு செய்யவே இல்லை. அக்ரிடேஷன் கார்டு அப்படின்ட்டு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு பல பத்திரிகையாளர் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த விதமான அக்ரிடேஷன் கார்டுக்கான செயலும் கொடுப்பது கிடையாது. இவங்க டிஐபிஆர் செயல்படுவதெல்லாம் எப்படின்னா, டிஐபிஆர் செய்தியில் என்ன கொடுப்பாங்கன்னா, துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், நீ துணை முதல்வர் தான் டிஐபிஆர்ல கொடுக்கணும். உன்னோட ரேஞ்ச் எப்படி இருக்குது, துணை இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதை கூட சரி பார்க்க மாட்டேங்கிறாங்களே. அதான் அது வந்து அப்படியே கழக செயலாளர்களாக மாறிடுறாங்க, எல்லாம் கழக செய்தி தொடர்பாளராகவே மாறிடுறாங்க. இவங்க டிஐபிஆர் செக்ரட்டரியே வேலை செய்யறவங்க எல்லாம். அதனால என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது, அதுக்கப்புறமா எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதை நீக்கிட்டு அதை வெளியிட்டாங்க அந்த டிஐபிஆர். ஸோ டிஐபிஆர் போன்ற விஷயங்கள். அது இல்லாம டிஐபிஆர் வந்து மீடியாவுக்கு போகும்போது, மீடியா இன்டர்வியூக்கு போகும்போது டிஐபிஆர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூப்பிட்டு முதல்வரை எதிர்த்து கேள்வி கேட்காதீங்க, இது உதயநிதி எதிர்த்து கேள்வி கேட்காதீங்க, இது போன்ற அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஸோ பார்த்தாலே அது இல்லாம உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், செய்தித்தாளோ இல்ல தொலைக்காட்சியோ தொடர்ந்து வந்து நீ விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தமிழ்நாடு அரசுங்க விளம்பரம் வராது, விளம்பரம் தரவே மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த பயம், நீங்க சொல்ற மாதிரியே வந்து பத்திரிகைக்கு இந்த பயம் இருக்கு, விளம்பரம் தர மாட்டாங்க ஆளுங்கட்சி. இது இப்ப இன்னொரு கேள்வி பொருளா உள்ளாக்குறவங்க யாருன்னு பார்த்தா அடுத்தது நடிகர்கள், தமிழ் திரையுலகர்கள் வந்து இதே மாதிரி இப்ப வந்து சமூக வலைதள நெட்டிசன் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாத்தான் குலத்துக்கு வாய் திறந்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு, யாருமே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்னு யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் சினிமால இருக்கிற திரைத்துறையினர்களுக்கும் பயம் திமுக மேல? பாதி படங்களை தயாரிப்பது ரெட் ஜெயிண்ட், மீதி படங்களை தயாரிப்பது டான்,
இப்போ அவர் உள்ள இருக்காரு, டான் உள்ள இருக்காரு. மீதி பணத்தை தயாரிப்பது சன் பிக்சர்ஸ். இவர்கள் தான் வந்து படம் ரிலீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் யாராவது படம் தயாரித்தால் இவர்கள் கோ ப்ரொடியூசரோட உள்ள போய் உட்காந்துடுறாங்க. எல்லா நீங்கள் படம் போகும்போது பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடியூசர் வந்து ரெட் ஜெயின்ஸ் வந்துடுறாங்க, இல்லை சன் பிக்சர்ஸ் வந்து. சன் பிக்சர்ஸை அடக்கிட்டாங்கன்னு வைங்க, ரெட் ஜெயின் தான் எல்லா இடத்துலையும் போகுது. இப்போ டான் எல்லா இடத்துலையும் போயிடுது. ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா திரைப்படங்களையும் இவர் உதவியோட இவரோட பொருளாதார உதவியோட படம் ரிலீஸ் போயிடுது. அப்போ எப்படி நடிகர்கள் பேசுவாங்க? நடிகர்கள் பேசினா அடுத்து தூக்கிடுவாங்க, அந்த இடத்த படத்தை விட்டே தூக்கி விடுவார்கள். ஸோ அவர் வந்து அவர் ஜாலராக இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே தவறு என்னன்னா, அவங்க எதை தயாரிப்பு துவங்கி ஆகணும். இது மாதிரி மிகப்பெரிய அளவில் போயிருந்தா அவங்களுக்கும் பயந்துருப்பாங்க. இப்போ அவங்க வந்து தயாரிப்பினர்கள் அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. இவர்கள் பயப்பட தேவைய விஷயம் என்னன்னா, டான் பிக்சர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் ஜெயின்ஸு, அப்புறம் வந்து இது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய திரைப்பட நிறுவனங்கள் தான் 99% படங்களை தயாரிக்கிறார்கள். ஸோ அவங்க படத்தில் தான் இந்த நடிகர்கள்லாம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த படத்தில் ஏதாவது பொருளாதார பிரச்சனை, இப்போ நீங்கள் ஒன்றும் பெருசில்லை. இந்தியன் 2 படம் வந்து தயாரிப்பது ரொம்ப நாள் ஆச்சு, கிடப்பில் ரிலீஸ் ஆகணும். உடனே உதயநிதி அவர்கள் தயால மனதோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ஸோ அவங்கெல்லாம் வந்து யாருக்கு நேர்மையாக இருப்பாங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் நேர்மையாக இருப்பாங்க. அது மாதிரி வந்து இவங்க எல்லா கட்டுப்பாடுமே வந்து அவர்கிட்ட இருக்கின்றதுனால அவர்கள் வேறு வழியில் சம்பளம் கொடுக்கும் முதலாளிகளுக்கு அவர் நேர்மையாக இருக்க வேண்டிய வேலையில் தான் தொழிலாளர்கள் சினிமா நட்சத்திர தொழிலாளர்கள் இருக்கின்றார். ஏன் ரஜினிகாந்த் வந்து திரைப்படம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன போது உடனே ஹைதராபாத் கூட்டு போய் அண்ணாத்த படம் பேசி முடிச்சதால கட்சியை கைவிட்டார். அவரை அந்த இது மிரட்டப்பட்டிருப்பார். பணத்தை கொடுத்துருப்பாங்க. அவன் ஏன் மிரட்டுறாரு? அவர் அடுத்த மறுநாள் பயந்து பெரிய விஷயம் கிடையாது. அவர்கிட்ட பணத்தை பல கோடிகளை கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடிப்பது. எல்லா பெரிய நடிகர்களையும் இவங்க வந்து பேக் பண்ணிட்டாங்க. இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பேட்டரி எல்லாம் இருக்குல்ல, அவர் டார்ச் லைட் இல்லையே, டார்ச் லைட் தொடச்சிட்டாரு, தூக்கி அடிச்சா போறாங்க. அப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அவருக்கு இப்போ 2வது படம் 3வது படம் ஏதோ நடிக்கிறார். அவரும் பாவம் வயசான காலத்தில் ஏதாவது நடத்தணுமேனு சொல்லிட்டு அவர். அது இல்லாமல் ஆஸ்காரில் வந்து 10,520 பேரில் இவர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க பொழுது. அது வேறு ஒரே பாராட்டே கணக்கு பாரா மொத்தம் 11,250 பேர் இருக்காங்க ஓட்டிங். இதில் அவ்வளோ பேரில் இவர் ஒருத்தர் கமலஹாசன். இதுக்கு இவனை வந்து ஆஸ்கார் நாயகன் தேர்ந்தெடுக்க எதுக்கு தேர்ந்தெடுத்தான்? 11,500 பேரில் இவர் ஒருத்தர் ஓட்டிங்கில் ஒருத்தர். அதுக்கு இவனுக்கு அட்டகாசம் தாங்க முடியல. ஸோ இவனுங்க வந்து இந்த தவறான செய்திகளை பூஸ்ட் பண்ணி இந்த பெண் என்ற அமைப்பு இருக்கு பாருங்க, சபரீசனோட பெண் என்ற அமைப்பு, அந்த அமைப்பு தான் எல்லா விஷயத்தையும் வந்து செயல்படுது, தீர்மானிக்குது. ஆமா, அந்த இதுல அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையும் பெண் அமைப்பு தான் உள்ள போந்து எல்லா வேலையும் பார்த்தது. அரக்கோணத்துல அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட போது பெண் அமைப்பு தான் உள்ள போயிட்டு அந்த ராஜேஷ் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெளியிட்டாங்கன்னா அந்த பெண் அமைப்பு தான் பேசுவாங்க. பேர் தான் பெண் அமைப்பட்ட பெண்களுக்கு எதிரான அமைப்பாக தான் அது இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, மொத்த பத்திரிகையாளர் சினிமா துறை எல்லாம் அதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் சொன்னல, நீங்க அந்த சேனல்ல ஏதாவது ஒருத்தர் ஒரு நெறியாளரோ யாரோ பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக பேசினார், அடுத்த நிமிஷமே அங்கிருந்து செய்தி வருது. ஏன் இவங்க பேசுறாரு? அவர் பேர் போட்டு வருது, இவர் இந்த பேசுறாரு, இது ஏன் நீங்க கண்டிக்கவில்லைன்ட்டு ஒரு சேனலோட ஹெட்டுக்கு வருது. இப்போ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சேனல், இன்னும் எவ்வளவு பெரிய சேனல், புதிய தலைமை, தந்தி போன்ற சேனலுக்கு இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அவங்களாம் அதுக்கு பயந்து தான் ஆகணும். வேற வழியில் ஆட்சிக்கு அதிகாரத்தை கட்டுப்பட்டுருக்காங்க. ரொம்ப பேசுறாங்கன்னா கேபிளில் வந்து கட் பண்ணி விட்டு சேனலை வெளியே கடைசியில் போட்டு அரசு கேபிளில் அவன் சேனலை தேர்ந்துக்கணும் பார்க்குறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருப்பதனால தான் பத்திரிகையாளரும் சரி நடிகர்களும் சரி முதலாளிக்கு விசுவாசமாக இருந்தவங்க விசுவாசமாக இருக்காங்க. என்னோட காணொலி இறுதியான கேள்வியா, இப்போ நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து 24 அஃபிஷியலாக சொல்கிறது வந்து லாக்அப் டேட் வந்து 24, 25 சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பல்வீர் சிங்னு சொல்லிட்டு இதே தென் மாவட்டத்தில் பல்ல பிடிங்கி அது ஒரு சர்ச்சையானுச்சு. இது எல்லாமே காவல்துறைங்கிறது இவருக்கு கீழே தான் இருக்குது, முதல்வர்களுக்கு கீழே தான், கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எப்படி இருக்கு? கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரே ஒரு மரணம், லாக்அப் டெத் மரணம் நடந்ததுக்கு அவ்வளோ ஆகும்னு குதிச்சாங்க. இத்தனை மரணம் நடந்திருக்கு. அப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கே, சட்டம் ஒழுங்கும் இங்கே சீரியல இல்லை. இதுல பொம்மை முதல்வர்னு சொல்லிட்டேங்க, அவர் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. அவர் வந்து சும்மா ஒரு கூட்டு போறாங்க, ட்ரெஸ்ஸை போட்டு விட்றாங்க, ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறாங்க, இந்த செய்தியோடு இதை பேசுன்றாங்க, அவர் பாட்டு பேசுறாரு, கார் இறையே போயிடுறாரு. அவர் எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு சம்பவமும் எதுவுமே அவருக்கு தெரியாது. எல்லாமே வந்து அவர் குடும்பம் தான் பார்க்குது. முதன்மை குடும்பம் இருக்கு பாருங்க, அந்த குடும்பம் தான் பார்க்குது. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து மகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, யார் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற பிரச்சனை வேற ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. ஸோ அது வேற, அதையெல்லாம் பார்ப்பாரா? இல்லை பொதுமக்கள் பாதிக்கப்படுறது, இல்லை பொதுமக்களுக்கு விலைவாசி உயர்வு, இதெல்லாம் பத்தி பார்ப்பாரா? அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். அவர் தன் குடும்பத்தை பாதுகாப்பதிலே பெரிய பிரச்சனை இருக்கு. வருகின்ற தேர்தலில் எப்படியாவது 2000-3000 கோடி செலவு செய்து அந்த ஆட்சியை பிடித்து மகனுக்கு அதை நல்லபடியாக அதை கொடுத்து சிஎம்மா கொடுத்துட்டு அவர் வந்து அடுத்த கட்டமாக திமுக தலைவர் ஆகலாமா தான் யோசிக்கிறார் தவிர பொதுமக்களோட நிகழ்வு பற்றியோ அவரோட அவதிகளை பற்றியோ எதுவுமே யோசிக்கல அவர்.
நீங்க சொல்ற மாதிரி பத்திரிகை இது நடிகர்கள் எல்லாம் இவங்க கையில இருக்கு. ஏன்னா இவங்க முதலீடு பண்றாங்க. எதிர்க்கட்சிகள் என்ன வந்துருச்சு, கண்டன அறிக்கையில கூட ஆளுங்கிற அரசாங்கத்தை பத்தி குறை சொல்லாம காவல்துறையை மட்டும் தான் குறை சொல்றாங்க. நீங்க சொல்ற கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சித்தியா இருக்கட்டும், எல்லாமே வந்து காவல்துறை சொல்றாங்க. காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, அரசாங்கத்தை பத்தி சொல்லாம இந்த சொல்லுவாங்கல்ல தோழமை சூட்டலாவே தான் இவங்களோட கண்டனம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஏன் பயப்படணும்? இல்லைங்க, எல்லாமே இப்போ வந்து போன வாட்டி 25 கோடி போன தேர்தலில் வழங்கப்பட்டது இல்லையா, அதிகமாக கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பு. இவங்க அது இல்லாமல் மதிமுக எங்களுக்கு இரட்டைகளுக்கு சீட்டு வேணும், கம்யூனிஸ்ட் இரட்டைகளுக்கு சீட்டு வேணும், எல்லாமே காங்கிரஸ் 234 தொகுதியில் எனக்கு ஆள் இருக்குன்றான். அந்த இதில் இவங்க எல்லாமே என்னன்னா, இந்த வருகின்ற தேர்தலில் எப்படியாவது சீட்டுகளை அதிகம் பெற வேண்டும், தொகையை அதிகம் பெற வேண்டும் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த முறை அதிகமான தொகையை திமுக தரும் என்பது இவங்களுக்கு தெரிந்து விட்டது. அதனாலதான் விடுதலை சிறுத்தை நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, அடுத்த நாள் ஒண்ணு பேசுறாரு. விடுதலை சிறுத்தைக்கு அவர் ஒண்ணும் புரியல. என்ன திமுக கேட்க வேண்டிய கேள்வியில் அவர் கேட்டுக்கிறாரு. அமித்ஷாவுக்கு கொம்பன் என்று சொன்னது ஏன் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு தவிர அங்க இருக்கிறவங்க எவனும் கேட்கவே இல்லை. திமுக அமைச்சர் யாரு கேட்கல, திமுக. ஸோ தொகை மற்றும் தொகுதி இரண்டுக்காக தான் கூட்டணி கட்சிகள் காத்து கொண்டிருக்கின்றது. அது வரும் வரை இவர்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. ஜெயிச்சு ஆட்சி தொடர்ந்தால் இவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, தோற்றால் எப்படி வேணா மாறலாம். பொறுத்தது பார்ப்போம். நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தவை. ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.